வரோம் பாருந்தாங்க. மாடு பாருங்க என்ன விடாமல் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குது அந்த டப்பை எடுக்கிறதுக்கு. எங்கள் அம்மா வேறு என்னை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. நீ எதுக்கு இப்போ இல்லைம்மா நான் தான் வந்து வேணான்னு சொல்லுவேன். ஜெஸ்ஸி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அம்மாவுக்கு வேலை செய்வியா? ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரோஜா. ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன புதுசாக திடீர்னு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் இனிமேல் டெய்லி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் இதே தான் சொல்கிறேன், எங்கள் வீடியோவே போட முடியல, நானும் ட்ரை பண்ணுறேன். சரி இனிமேல் டெய்லி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் போகல, நம்ம வந்து விரவு வந்து எடுக்க போகிறோம். காட்டுக்குள்ளே போயிட்டு எங்கள் அம்மா போகிறாங்க பாருங்கள், ஜெசிகா, அப்புறம் எங்கள் ஆயா வராங்க பாருங்கள். எல்லோரும் போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா விரவு வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். எதுக்காகனா டெய்லியுமே வந்து வெளியே தான் சுடு தண்ணிலாம் ஜெசிகாவுக்கு வச்சு சூடாக ஊற்றுறோம். பனிக்காலம் வந்துச்சுல, ஸோ அதில் வந்து சுடு தண்ணி தான், அதனால் விரவு வந்து காலியாகிடுச்சு. சரி வாங்க நம்ம வந்து விரவு போயிட்டு எடுத்து வரலான்னு சொல்லிட்டு நான் தான் அப்படியே உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, சரி அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து நம்ம காமிச்சிட்டே வந்து விரவு பொறுக்க போகலாம், அப்படியே உங்கள் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். சரி விரவு பொறுக்க அப்படியே விரவு எடுக்க போகும்போது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி வாங்க நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் வீடு தான் இருக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து போகிறோம். வாங்க நான் காட்டுறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாயெல்லாம் குலைக்குது. ஜெசிகா எங்கே போகிற? இங்கே பாரு, எங்கே போகிற? நான் உனக்கு திக்கிறேன். நாய் இல்லை, மாடு. மாடு போறியா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்துருக்கோம். இங்கே பாருங்க, ஜாலியாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரோம், பார்த்து போ. ஜெசிகா ஹாய் சொல்லு. இங்கே பாரு சொல்லு. நாங்கள் வந்து இப்போ விரவு எடுக்க போகிறோம் சொல்கிறாவ. ஜெசி மாடு பாருங்க, எங்கள் அம்மா முட்டை வருது. மா இங்கே பாரு, அதெல்லாம் வந்து இது உள்ள, ஆனால் பாயாவா இது உள்ளே தான் எடுத்துன்னு வரும். வாடி மாடு முட்டை, அது ஒன்று ஓரமாக போ. ஒன்றும் பண்ணது வா. இப்போ எங்கள் அம்மா மாடு அடிக்க ரெடி ஆகிட்டாங்க. தங்கம்லாம் கொஞ்சம் கூடாது. அதை ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து. ரொம்ப வெயில் தாங்கலை. ஓரமாக போயிடுவோமா? ஓரமாக போயிடுவோமா? அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நிழலாக இருக்குது. நிழலாக இருக்குல்ல? அப்பா முள்ளெல்லாம் மாட்டேங்குது. நான் சொல்லு, நாங்கள் விரவு எடுக்க வந்திருக்கோம் சொல்லு. ஆயா போறாங்க பாருங்க, காட்டுக்குள்ள இருக்கோம் நாங்க. காட்டுக்குள்ள இருக்கோம், விரவு பொறுக்க போறோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சவுக்கு மரமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து பயிர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே சவுக்கு தோப்பு தான். இப்போ தான் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இது ஃபுல்லாகவே சவுக்கு தோப்பு தான், எடுத்துட்டு ஃபுல்லாக பயிர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா விரவுக்கு வந்து பஞ்சமே இருந்திருக்காது. என்ன இந்த விரவு உடைக்கிற? செமையாக எரியுமா?
வாக்கிங் போகிறதுக்காக பார்க்குறியா நீ? விரவு எடுக்கணும் மாட்டேன். அப்படியே ஒரே ஈரமாக இருக்குமா? தள்ளுமா 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 தள்ளுமா. பாப்பாக்கு ஈரமாக இருக்கு. நான் சும்மா தான்மா வந்தேன், விரவு பொறுக்கெல்லாம் வரல. என்னை விரவு பொறுக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் விரவு பொறுக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா அப்புறம் ஜெசிகாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் விரவு பொறுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நாங்கள் நல்ல ஒரு நாளெலாம் வந்து தேடி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஆயா வரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் வரமாட்டேன், என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டு என்னை இது பண்ணாதீங்க, நான் வரமாட்டேன்னு உஷாராக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஏமாற்றி எங்கள் ஆயாவை ஏமாற்றி இங்கே கூட்டின்னு வந்துட்டோம். ஒரே தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ஃபுல்லாகவே பாருங்கள் சேராக இருக்குது. நல்லா நிழலாக இருக்கேன்னு பார்த்தா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இந்த இடத்துக்கே கூட்டின்னு வந்துருக்கக்கூடாது போல், வேற எங்கன்னா கூப்பிட்டு போயிருக்கணும். ஒரு நின்று பேசுறது கூட இங்கே நிழல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி மாடை வேறு கட்டி வச்சுருக்காங்க. பயமாக இருக்குது. இரு அங்கேயே நான் போயிடுறேன். முட்டிடாத வந்து என்ன. ஐயோ முட்டை வந்துச்சு. நம்ம இந்த ஓரமாக நிற்கலாமா? அப்பா அப்பா அப்பாடி ஜெசிகா அப்பா சொல்லு. ஜெசிகா அவன் பூ காட்டு திரும்ப. சூப்பர். யார் வச்சு விட்டா? யார் வச்சு விட்டா? அம்மா. அம்மா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும் அம்மாவை? சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா. ஆய் புள்ளையா? அம்மா அம்மா அப்பா தான் ஆய் புள்ளையா, அம்மா நல்ல பொண்ணுன்னு சொல்கிறான்ல. மாடு வருது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட். இப்போ இல்லைம்மா வராத அப்பா. மூளைக்கு மாடு தொல்லை வேற தாங்க முடியல. நம்மளை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டுது மாடு. பார்த்துமா, மாடு முடிட போதும் உன்னை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மாடை பார்க்காம நின்றுட்டு இருக்கோம். அம்மா வாமா. அப்படி வரவு போதுமா? இப்போதைக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வெயில் தாங்கலை. எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. மாடு வேறு நம்மளை எடுக்க விடாமல் சுற்றி டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. போதும், வா போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். கட்டுறதுக்காக அந்த வாழை இலை பிரிக்கிறாங்க. அதில் தான் இப்போ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாடு ரொம்ப தொல்லை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. மாடை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு போகணுன்னு பார்த்தா மாடு போக மாட்டேங்குது. பயமாக இருக்கு. அப்படி போ, நான் அப்படி போகிறேன். அப்படி போ. மாடு ரொம்ப நம்மளை பண்ணது ஜெசிகா. இரு அழுவாத. நம்ம பாரு இந்த குண்டாவது எடுக்க போகிறோம். அது பக்கெட்டு கிட்ட தான் போகுது. நான் எடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. அப்படி போ. அப்படி போ. அதில் ஒன்றும் இல்லை. என்ன அந்த டப்பாவை எடுக்க விடாம பண்ணுது. அப்படி போ. தீட்டு வரோம் பாருங்க. மாடு பாருங்க, என்ன விடாம அங்கேதான் நின்றுட்டு இருக்கு. சுத்தி வர வேண்டியதா இருக்கு அந்த டப்பை எடுக்கிறதுக்கு. எங்க அம்மா வேற என்னை கழுவி ஊத்துறாங்க. நீ எதுக்கு வந்த நீன்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. என் அம்மா மேலே எதோ தொங்குது ஜெசிகா. பாம்பு. இப்படி நம்ம ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம். மாடு பார்க்காத மாதிரி ஓடிடுவோம். மாடு என்னை விடவே மாட்டுது. அதுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. எப்படியோ வந்தாச்சு. மாடு அந்த சைடு தள்ளிட்டு
சரி, இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டப்பாவை எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது ஏதாச்சும் குட்டி குட்டி விரவு இருந்துச்சுன்னா அந்த டப்பாவில் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இது கூட எடுக்கலைன்னா எங்கள் அம்மா வந்து என்னை செம்மையாக திட்டுவாங்க. நசீமா, இந்த பக்கெட் எடு, போகலாம். அதனால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட எடுக்கலைன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதனால் போகும்போது குட்டி குட்டி விரவு இருந்துச்சுன்னா அப்படியே பொறிக்கிட்டே போகலான்னு இருக்கேன். பைசல் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் வேறு வேலையில் இருக்கான். அதனால் நம்ம குட்டி குட்டி விரவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே இறங்கு, இங்கே மாடு வராது, இறங்கு இறங்கு. அப்பா ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, இதோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்குது தேங்காய். ஏன்னா இங்கே தென்னை மரம் ஏதோ இருந்துச்சா என்னன்னு தெரியல, சம்திங் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து எரியும். ஏன்னா சுடு தண்ணி வந்து டெய்லியுமே பாப்பாக்காக வைக்கிறாங்களா, அதனால தான் வந்து நம்ம வந்து இதை பொறுக்க வந்திருக்கோம். இங்கே வா பட்டோ, இதோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறைய சீக்கிரமாக எரியும். அதனால தான் இதெல்லாம் எடுக்க வந்திருக்கேன். அப்பா ஒன்றும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா நான் இதை எடுக்கலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து இது கூட எடுக்க முடியாதா, நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படி சொல்லி என்னை கேட்டுருவாங்க. அதனால் தெரிஞ்சு நானே டீசெண்டாக வந்து அள்ளி போட்டுடுறேன். ஜெசிகாவும் என் கூட ஹெல்ப் பண்ணுறேன், அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜெசிகா எனக்கு எல்லா வேலையுமே வந்து செய்வா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தான் வந்து அவகிட்டையுமே வந்து எதுவும் எடுக்காத போவாத சொல்லுவேன். அவள் எனக்காக வந்து தோசை ஊற்றினா மாவுக்கு அரைப்பா, தண்ணி ஊற்றினா சொம்பு எடுத்து கொடுப்பா, எல்லா வேலையுமே அவள் செய்வா. நான் தான் வந்து வேணான்னு சொல்லுவேன். ஜெஸ்ஸி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அம்மாவுக்கு வேலை செய்வியா? ஆயா மாவு ஊற்றுதாங்களா? சரி. எங்கள் அம்மா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவை. இதோ இதை எடுத்துன்னு வர சொன்னியா நீ தான்? பைத்திய காட்சி சொல்லிட்டேன். இதாம்மா அது வான்றா. போடு போடு போடு, இதில் போடு. சரி வாங்க. நீ எடுக்க மாட்டேன், வாடி அம்மா, சீக்கிரம் வா. கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், வா வா. எங்கள் அம்மா வந்து போதும் சொல்லிட்டாங்க, போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் ஆயா வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டார்டிங் எங்கள் ஆயா வரமாட்டேன்னு வாங்க, அப்புறம் கூப்பிட்டாவே வரமாட்டாங்க விரவு விட்டு. சரி நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே வந்து கொஞ்சம் தான், நம்ம ஒரு கட்டு தான் விரவு எடுத்திருக்கோம். ஆனாலுமே வந்து போதும், இவங்க வந்து வரமாட்டுறாங்க. ஆயா போதும் வா, போதும் வா, போலாம் வா, திட்டுறாங்க வா. அப்படி சொன்னாதான் வருவாங்க, அப்படியே வரமாட்டுறாங்க. ஆயா அவங்களது வா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கேனா. ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்குது. வெயில் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நம்ம அப்படியே விரவு பொறுக்க வரலாம் அப்படின்னாலுமே வந்து வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. பாருங்கள் கொஞ்சம் எடுத்தாச்சு, எங்கள் அம்மா போதும்ட்டாங்க. ஜெசிமா வீட்டுக்கா போகிறோம், டயர்டாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். யார் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க கேட்டால் நீயே போட்டு குடின்னுவாங்க. அது நம்ம யாருக்கும் தெரியாமல் போயிட்டு கடையில் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடணும். நானும் ஜெஸ்ஸியும் கடைக்கு போகிறோம். ஜெஸ்ஸி ஜூஸ் குடிக்க போகலாமா? சரி போகலாம் வாடி. நீ விரவு எடுத்தல, அம்மா உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன், சரியா? சரியா? சரின்னு சொல்லிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தெருவுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து சுற்றிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளே எங்கள் ஆயாவே அந்த சைடில் வந்துட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம். விரவு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஜெசிகாவுக்கு வந்து சுடு தண்ணி வைக்கிறதுக்கு, அப்படியே எனக்கு சில டைம்ஸ் நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா இங்கேயே சுடு தண்ணி வச்சு குளிச்சிருவேன். ஏன்னா நமக்கு கேஸ் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுதுன்றதுனால விரவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விரவு வந்துருச்சு, இந்த ஒரு விரவு பொறுக்கிறதுக்கு முடியல எங்களால். இதான் நம்மளோட வந்து நியூ அடுப்பு பாருங்கள். இந்த அடுப்பு வந்து அப்படியே எப்படி ரெடிமேடு, கல்லில் இதுமாரி அப்படியே இருக்கும், ஒரு தகரம் மாதிரி. நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம், சுடு தண்ணி நல்லந்து போட்டுக்கலாம். ஜெசிகா வேறவா பொறுக்குண்ண
கொஞ்சோண்டு குடிச்சு தரேன் இருடி. தண்ணி குடு பாப்பா விட்டமா. ஆயாக்கு 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 குடு சாமி. ஆயாக்கு ஆயாக்கு தண்ணி என்ன கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ விரவு பொறுக்கினதுக்கு என்ன கழுவி ஊற்றுறாங்க. ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேறு வந்து பொறுக்கிட்டு வந்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைஸை ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ப்ராங்க் பண்ணலான்னு தெரியல, ஏதாச்சும் சொல்லுங்கள், நம்ம அந்த ப்ராங்க் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. பாருங்கள் விரவு பொறுக்க எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன்.